ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் நம்மளுக்கு வயசானாலும் இந்த தீபாவளி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வயசு நம்மளுக்கு வந்து சின்ன வயசாகவே போயிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசு வெடிக்கிறதுல தான். இந்த பட்டாசு வெடிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் நேராக போய் ஆர்டர் பண்ணுவாங்க. எனக்கு பிடிச்ச பிராண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்டோட பிராண்டு தான். இந்த ஸ்டாண்டர்டோட எல்லா பட்டாசும் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் அதே மாதிரி ரொம்ப சேஃபும் கூட. அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெடி வந்து இதுதான். இது வந்து ஒரு 10 வெடி 10 பேக்கெட் இல்லை 20 பேக்கெட் வாங்கி வச்சுட்டா தீபாவளி போகிறதே தெரியாது. ஒரு மணி நேரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேக்கெட் அப்படியே காலி ஆகிட்டே இருக்கும். பொறுமையாக வெடிக்கலாம். இது ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஸ்டாண்டர்ட் பிராண்டில் பொறுத்த வரைக்கும் வந்து கம்ப்யூட்டர் திரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் திரி பிக்கணும்னு அப்படியே அவசியம் இல்லை. நார்மலாக இருக்கிற திரிலாம் வந்து திரி பிச்சு நம்ம வைக்கணும். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. நம்ம அப்படியே நார்மலாகவே வச்சாலே ஸ்லோவாக தான் வரும். இதோட டைமிங் மட்டும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக வருதுன்னு. இது வெடிக்கிற எல்லா வெடியுமே அதே ஸ்லோவில் தான் வரும். இதை தெரிஞ்சுக்கிட்டே ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதை கையில் வச்சு வெடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கையில் வெடியை வச்சு வெடிக்காதீங்க, கீழே வச்சு வெடிங்க. உங்களோட பக்கத்தில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க கண்ட்ரோலில் வெடிங்க. சின்ன பசங்க யாரும் கையில் தூக்கி போட்டோம் மற்றவங்க மேலே தூக்கி போட்டோ வெடிக்காதீங்க. ஒரு சமயம் போல் ஒரு சமயம் இருக்காது. நமக்கு மட்டும் இல்லை, நீங்கள் யார் மேலே தூக்கி போடுறீங்களோ அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த தீபாவளியை உங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வெடி வெடித்தாலும் சரி இல்லை வெடி வெடிக்காமல் இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். உங்களிடம் வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் DK saying டாடா பை பை, see you.